ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் மறுபடியும் ஒரு சினிமா ரிவ்யூவோட உங்க முன்னாடி வரேன். என்கிட்ட ஆக்சுவலி டைம் கிடைக்கல எனக்கு. நான் வேலை விஷயமா ரொம்ப சுத்தி கஷ்டப்பட்டே இருக்கேன். இதுல சினிமா பார்க்கறதுக்கு எங்க டைம் கிடைக்குது. ஆனா நான் வந்து பெரிய தனுஷ் fan. எனக்கு தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஏன்னா அவர் வெரைட்டியா நிறைய பண்ணும். அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட படம் எதுவும் நான் மிஸ் பண்றது இல்ல. மேக்சிமம் அவரோட படம் போய் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். அதனால கேப்டன் மில்லர் படம் நான் கண்டிப்பா இன்னைக்கு தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் எல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்தேன். எனக்கு அது வந்து அந்த மேக் ஓவர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணுமா வேணாமா? நீங்க இவ்வளோ கேஷ் செலவு பண்ணி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தியேட்டர் போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும்ல. நீங்க ஒரு இப்போ நிறைய சினிமா பார்க்குறவங்க பாதி பேரும் அவங்க டென்ஷன் ரிலீஃப்காக தான் போவாங்க. இப்போ சில பேர் வேலை விஷயமா அவங்களுக்கு டென்ஷன் அது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் Now become படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா என்ன சொல்றது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் தான். அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் சினிமாக்கு போறோம் நம்ம. அங்க போய் சினிமாக்கு போய் நம்ம எவ்வளவு கேஷ் செலவு பண்ணி டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எதுக்குடா இந்த படத்துக்கு வந்தேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அப்படி நீங்க ஒரு படம் பார்க்கணுமா வேணாமா அதுதான் என் ரிவ்யூல நான் சொல்றது. அது இல்லாம ஒரு படத்தை எடுத்து அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரு படம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா அது நீங்க தியேட்டருக்கு போய் சும்மா தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்ல தியேட்டருக்கு போய் தான் இது பார்க்கணும் அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த கேப்டன் மில்லர் வந்து கண்டிப்பா நீங்க தியேட்டருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். இதோட கதை வந்து நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண devil. விரும்பல. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்துல நடக்கிற மாதிரி ஒரு கதை. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் அப்புறம் சென்டிமெண்டல் அது இதுன்னு எல்லாம் இருக்குது படத்துல. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால டைரக்ஷனும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இதுல நடிச்ச எல்லாரோட ஆக்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு. இதுல வந்து ரொம்ப மாசான சினிமா எல்லாம் கிடையாது. இது நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த படம் போறேன். ஆனா ரொம்ப நீங்க ஆக்ஷன் எல்லாம் கேஜிஎஃப் மாதிரி எல்லாம் நீங்க அந்த கன் எல்லாம் ட்ரைலர் பார்த்துட்டு கேஜிஎஃப் மாதிரி எல்லாம் நினைச்சுக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்துக்கு போனா கண்டிப்பா நீங்க Now become ஹாப்பியா திரும்பி வரலாம். நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போனா அது கண்டிப்பா உங்களுக்கு இந்த படமே பிடிக்காது. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து பெரிய என்ன சொல்றது ரொம்ப சீனெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான ஒரு படம். நீங்க வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அவ்வளவுதான். ஒரு ஆவரேஜ் படம், நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டைரக்ஷன், அப்புறம் அவங்களோட மேக் ஓவர், இந்த கதை போற அந்த ஃப்ளோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்க இந்த படத்துக்கு போயிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ன வேல இந்த படம் வந்து சக்சஸ். ஸோ எல்லாரும் இந்த படம் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்ல கேஷ் செலவு பண்ணி நான் இவ்வளோ வந்து எதுக்கு வந்தேன் அப்படியெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி இது போய் devil. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கு. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கோ அதோட சக்சஸ் இந்த படத்துல ஸ்கிரீன்ல பார்க்கல அதெல்லாம். ஸோ கண்டிப்பா நீங்க நான் தனுஷ் ஃபேன் ஆனதுனால இது சொல்லல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க. அப்போ இன்னொரு படத்தோட வர வரைக்கும் டாட்டா, டேக் கேர்.